அல்லாஹு தஆலா இந்த ஜும்ஆவுடைய நாளையில் நம்ம எல்லாம் இந்த பள்ளியில் தொழுகைக்காக ஒன்று கூட்டியதை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவனுடைய அருஷின் நிழலுக்கு கீழ் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்திற்கு பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜுடைய இரவு நிறைவு பெற்று சரியாக ஒரு நாள் முடிந்திருக்கின்றது. இன்று பிறை 28. மிஅராஜுடைய தொடர்ச்சியான அந்த பயானில் தொழுகை சம்பந்தமாக பேச வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், ஏன்னா மிஅராஜ் இரவுல தான் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கினாங்க இல்லையா, அதனால மிஅராஜை தொடர்ந்து தொழுகையை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருக்கும் பொழுது, நமது ஊரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மகான் முத்தலிபப்பா ஒலியுல்லா அவர்களுக்கு நாளை கந்தூரி விழா நடைபெற இருப்பதால் அது சம்பந்தமான சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். அன்பான பெருமக்களே, கந்தூரி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஜீரணிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல கந்தூரி விழா வருஷம் நடைபெறும். கந்தூரி விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கந்தூரி விழா அன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விகிதாச்சார கணக்கின்படி ஒரு குடிக்கு ஒரு சோத்து பட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வீடுகளுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அப்படி கொடுத்து விடப்பட்ட அந்த உணவை சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 4-5 சோத்து பட்டணத்தை கொண்டுட்டு போய் குப்பையில போட்டாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹுடைய ரிஸ்க் அது, அந்த ரிஸ்க்கு பத்துவா செய்யும். முதல்ல நம்ம விளங்கிக்கிறோம். நம்ம கந்தூரி விழான்னு சொல்லிட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்யல, இறந்தவர்களுக்கு நன்மையை சேர்ப்பதற்காக உணவுகளை வழங்குகின்றோம். அப்படிப்பட்ட அந்த தவறான கருத்துள்ளம் கொண்டவர்களில் பேச்சுக்களால் சிலர் அதை நம்பக்கூடியவர்களாகவும் நாம பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு துஆவை நமக்கு சொல்லித் தர்றான். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, இக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலி இஹ்வானினா, எங்களுடன் பிறந்தோர்கள், எங்களுடைய உடன் பிறந்தவங்க கூட பிறந்தவங்க மட்டுமில்ல, உள்ள முஸ்லிமுன இஹ்வத்துன், எல்லா முஸ்லிம்களும் யாருதான்? சகோதரர்கள் தான், சகோதரர்கள் தான் இல்லையா? அப்படி எங்களுடைய சகோதரர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. லில்லதீன, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சபகூனா பில் ஈமான், ஈமான் கொண்ட நிலையில் அவர்கள் எங்களை முந்தி சென்று விட்டார்களே, மௌத்தா போயிட்டாங்கல்ல, அவங்களுடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. இறந்தவர்களுக்காக துஆ செய்யும்படி அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகின்றான். அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, எங்களுடைய கல்புகளை ஈமான் கொண்ட நிலையில் இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிடாதே, மாற்றி விடாதே, இல்லாதவர்களாக ஈமான் இல்லாதவர்களாக ஆக்கிடாதே அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்க அந்த ரவுஃபுர் ரஹீம், நீ வந்து கிருபையாளன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆயத்து முடியுது. அன்பான பெருமக்களே, நாம் நம்முடைய முன் சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முதல்ல குறிப்பா நம்முடைய பெற்றவங்க, இன்னைக்கு பெற்றவங்களுக்காக வேண்டி நிறைய பேர் துஆ செய்யறதை நிப்பாட்டிவிட்டோமே, துஆ செய்யறதை நிப்பாட்டிவிட்டோமே. முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய துஆ அவர்கள் நம்மிடம் இருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். பெற்றவங்கன்னா பெற்றவங்களுக்கு மட்டுமில்லை, நம் குடும்பத்தில் யாரெல்லாம் முன்ன மரணித்து விட்டார்களோ
அவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்கள், அயராது உழைத்தவர்கள், இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு எட்டி வைத்தவர்கள் என்று யாரெல்லாம் இருக்குகின்றார்களோ அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர்கள் என்று சொன்னால் யார்? நபிமார்களுக்கு அடுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் நபி இல்லை, இல்லையா? அல்லாஹ் தஆலா வலிமார்களை, இறைநேசர்களை இந்த பூமியில் அந்த வேலையை செய்வதற்காக அனுப்பி வைக்கின்றான். ஆனா ஒண்ணு, எந்த வலிமார்களும் இறைநேசர்களும் அவுலியாக்களும் நாங்க அவுலியாக்கள், எங்களை நீங்க கொண்டாடணும், எங்களை நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிறணும், நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு எந்த அவுலியாக்களும் என்ன செய்யல, தங்களை பிரகடனப்படுத்திக்கிறல, பப்ளிசிட்டி பண்ணிக்கிறல, தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. இப்போ உள்ளவங்க விளம்பரப்படுத்துறது மாதிரி. அன்பான பெருமக்களே, அப்படி வந்த இறைநேசர்களுடைய ஆற்றல்கள் என்ன, அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்கள் என்ன, அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டிப்பட்ட பாடுகள் என்ன என்பன போன்ற செய்திகள் எல்லாம் நாம் இதற்கு முன்பதாக பல தடவை பேசியிருக்கின்றோம். இறைநேசர்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். இறைநேசர்களின் மீது முஹப்பத் வைப்பது மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய கடமையாக இருக்கின்றது என்பதாக நமக்கு ஹதீஸ்களிலே சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ துஆ செஞ்சா இப்படி செய்வாங்க, யா அல்லாஹ் உனது நேசத்தையும் உன்னை நேசிப்பவர்களின் நேசத்தையும் நான் யாசிக்கின்றேன் என்பதாக துஆ செய்வாங்க. அப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கின்றார்களோ அவர்களை நாமும் நேசிப்பது மிக ஒரு முக்கிய கடமையாக இருக்குகின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலுல்லாஹ், இறை நேசர்கள் அவங்களை எப்படி அடையாளம் காணுவது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றாங்க, யாரை பார்த்தால் அல்லாஹ்வினுடைய சிந்தனை நமக்கு வருதோ, யாரை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு வருதோ அவர்கள் இறைநேசர்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பு நம்ம இருக்கிறது இல்லையே. வாங்க சொல்லும் பொழுது தொழுக போகும் போது அல்லாஹ்வை நினைக்கிறோம், தொழுக முடிந்ததற்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்குகின்றோம் என்பது யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. சாதாரணமா உணவு உண்ணும் பொழுது கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லித்தான் நாம் உணவு உண்ண வேண்டும் என்று நமக்கு சிறு குழந்தையில் இருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம். நம்மள இன்னைக்கு எத்தனை பேர் உணவு உண்ணும் பொழுது விஷ்ணு சொல்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. பிரியாணியை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தான் தோணுது. என் அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி உணவு உண்ணுகின்றார்களே, அதுதான் இறை எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனை. இறை பயம் யாரை பார்த்தால் நமக்கு வரும் தெரியுமா? யாரை பார்த்தா நமக்கு வரும் தெரியுமா? ஒருத்தர் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்தால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வரும். அப்ப ஒரு மனிதன் சதா இறைவனுடைய நாட்டத்தோடு எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய கட்டளை. அதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இறை நேசர்களோட நெருக்கம் நமக்கு ஏற்படும் பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய சிந்தனை வரும். ஏங்க, எப்படிங்க ஒரு மனுஷன் எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருக்க முடியும்? நமக்குன்னு குடும்பம் இல்லையா? நமக்குன்னு சம்பாத்தியம் இல்லையா? நமக்குன்னு மற்ற வேலை அலுவல்கள் இல்லையா? அப்போல்லாம் நம்ம எப்படி அல்லாஹ்வுடைய, அப்பவும் நீங்கள் அல்லாஹ்வுடைய நினைப்பில் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்ட பாடம். பெருமக்களே, எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நாம விடுகின்றோமே மூச்சு, இந்த மூச்சு கூட அல்லாஹ் என்றுதான் வெளியில் செல்ல வேண்டும், அல்லாஹ் என்றுதான் உள்ளே இழுக்க வேண்டும் என்று சொல்லுவார். 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய நினைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் இறைநேசர்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா அடையாளம் காட்டுவார். இன்னைக்கு
ஆற்றங்கரையில அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ பேர் மூத்தா போயிருக்கிறாங்க. எல்லாருடைய கபரையும் யாரும் நினைவு வச்சுக்கிறது இல்லை. ஒரு சிலவர்கள் மட்டும்தான் தன்னுடைய பெற்றோர் கபரை என்ன செய்வாங்க, நினைவு வச்சுக்கிடுவாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சாலிஹான பிள்ளைகள். அந்த சாலிஹான பிள்ளைகளை பத்தி தான் நமக்கு ஹதீஸில சொல்லித்தரப்பட்டிருக்குது. ஒருவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அவரோட எல்லா சகாப்தமும் முடிஞ்சிச்சு, அவருடைய அனைத்து சகாப்தமும் முடிஞ்சிருச்சு. ஆனால் 3 விஷயங்களை தவிர, ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான சதகா. ஒரு சதகாவை செஞ்சுட்டு போறாரு, அது அல்ல ஒரு பள்ளியை கட்டி விட்டு போறாரு, அல்லது ஒரு கிணறை வெட்டி கொடுத்துட்டு போறாரு, அதிலிருந்து மக்கள் பயன்பெறாங்க, அந்த பள்ளியில அல்லாஹ்வுக்காக தொழுகிறாங்க. அந்த பள்ளி இருக்கும் காலம் வரை அவருடைய மன்னரைக்கு அந்த நன்மை போய் சேரும் என்பது ஹதீஸினுடைய வார்த்தை, வாக்கு. அதே மாதிரி சாலிஹான பிள்ளையை அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லாருக்குமே சாலிஹான பிள்ளையை நசீபாக்கி தருவானாக. ஆமீன் சொல்லுங்க. பெருமக்களே, சாலிஹான குழந்தையை பெற்றெடுத்து விட்டு செல்கின்றார், மரணித்து விட்டார். மரணத்திற்கு பிறகு அந்த பிள்ளை அந்த தகப்பனுக்காக வேண்டி துஆ செய்கின்றது, தாய்க்காக வேண்டி துஆ செய்கின்றது. அந்த நன்மை அந்த கபருக்கு, மன்னரைக்கு சென்று அடையும் என்பது ஹதீஸினுடைய வார்த்தை, வாக்கு. அதே மாதிரி பிரயோஜனம் தரக்கூடிய கல்வியை விட்டு செல்கின்றார். பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி, ஒருத்தருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார், அல்லது கல்விக்கு தேவையான ஆகமங்கள், அதாவது கிதாபுகள், அல்லது ஒரு மதரசா, அல்லது இது போன்ற விஷயங்களுக்காக என்ன செய்யறாரு, சேவை செய்யறாரு. அது போன்ற பிரயோஜனம் தரக்கூடிய கல்வியை இந்த உலகத்தில் அவர் விட்டு சென்றால், அந்த கல்வி இந்த உலகத்தில் பயன்பாட்டில் இருக்கும் வரை, உதாரணமா நான் ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கிறேன், அவர் இன்னொருத்தர் கல்வி கற்றுக் கொடுக்கிறாரு, இப்படி கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த நன்மை அவரை கொண்டு போய் சேரும் என்பதாக ஹதீஸினுடைய வார்த்தையும் வாக்குமாக இருக்கு என்பது பெருமக்களே. அப்படிப்பட்ட அந்த நன்மையான காரியங்களை செய்வதன் மூலமாக இறந்து விட்டவர்களுக்கு நன்மை போய் சேருமா என்று சொன்னால் நிச்சயம் சேரும் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ் ஆதாரங்களை நாம் என்ன செய்யலாம், எடுத்து சொல்லலாம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, நான் அவங்களுக்காக வேண்டி ஏதாவது தர்மம் செய்தால் அந்த தர்மம் அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக போய் சேரும் சொன்னாங்க. நிச்சயமாக போய் சேரும் சொன்னாங்க. அப்ப நான் எதை தர்மம் செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது, தர்மத்திலேயே மிக சிறந்தது தண்ணீரை தர்மம் செய்வது. தண்ணீர் தரக்கூடிய ஒரு கிணறோ அல்லது வேற ஏதாவது ஊற்று போன்றவைகளையோ நீங்கள் ஏற்பாடு செய்து மக்கள் பயனடையும்படி அதை நிரந்தரமாக சதக்கா செய்யுங்கள். அதனுடைய நன்மை உங்களுடைய தாயினுடைய கபருக்கு அவர்களுடைய நன்மையை சேர்த்து எட்டி வைக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அந்த விஷயத்தை நாம் இங்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே பெயர் உள்ளவர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்களுடைய தகப்பனார் என்ன செய்யறாங்க, தகப்பனார் அல்லது தாய் இறந்து போயிடுறாங்க. அவங்க போய் என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்க ஒரு நேர்ச்சை செஞ்சிருந்தாங்க, அந்த நேர்ச்சையை அவங்க நிறைவேற்றாமலே வஃபாத் ஆயிட்டாங்க, அந்த நேர்ச்சையை நான் நிறைவேற்றினால் அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்கிறாங்க. நிச்சயமாக போய் சேரும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, தஸத்தகு அன்ஹா, உங்களுடைய தாயின் பேர்ல சதக்கா செய்யுங்க. உங்க தாய் அல்லது தந்தை மரணித்து விட்டார், அவர் என்ன நேர்ச்சை செய்திருந்தாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அபுவ நதுருன், அவங்களுடைய அந்த நேர்ச்சையை நீங்க நிறைவேற்றுங்க. என்ன நேர்ச்சை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியல. ஆனா
தெரிந்திருந்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுங்கள். அப்படி தெரியலன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி நீங்கள் சதக்காவை நிறைவேற்றுங்கள். சதக்கா செஞ்சு இந்த நன்மையை என்னுடைய தாய்க்கோ தகப்பனாருக்கோ சேர்த்து வைக்கும்படி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கூறும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றி தருகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் கருத்தில் கொள்ளாததன் காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம வீடுகள்ல நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்ன செய்யறது இல்லை, துஆ செய்யறது இல்லை. துஆ செய்யறது இல்லை. ஒவ்வொரு கபராளிகளும் தம்மிடத்தில் தன்னுடைய சந்ததிகள் தன்னுடைய உறவினர்கள் நமக்காக துஆ செய்ய மாட்டார்களா, நமக்காக ஏதாவது ஒரு தர்மம் செய்ய மாட்டார்களா, அந்த நன்மையை நமக்கு எட்டி வைக்க மாட்டார்களா என்று ஒவ்வொரு மௌத்தாளிகளும் தங்களுடைய கபறுகளிலே தேடிக்கொண்டிருப்பார்கள். அந்த தேட்டத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடியது மரணித்து விட்டவர்களுடைய சந்ததிகளின் மீது கட்டாய ஒரு கடமையாக இருக்கின்றது. பெருமக்களே, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் ஒரு பிரபலியமான சம்பவம் நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஜனாஸா தொழுகையில இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜனாஸா வந்தாலும் அந்த ஜனாஸாவுக்கு ஏதாவது கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. முதல்ல இவர் தொழுதாரா தொழுகலையா நோன்பு வச்சாரா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. கடன் இருக்குது அப்படின்னு சொன்னா இவருடைய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்குதான்னு கேட்பாங்க. இல்ல. அப்ப பிள்ளைங்க இருக்குதான்னு கேட்பாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா ஜனாஸா தொழு வைக்க மாட்டாங்க, வெளியே வந்துடும், தொழு வைக்க மாட்டாங்க. அப்ப அந்த கடனை யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டா நம்ம என்ன செய்வாங்க, தொழு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜனாசா வருது. அப்ப ஜனாசாவுக்கு வழக்கம் போல கேட்கிறாங்க, இது இந்த ஜனாசாவுக்கு யாராவது கடன் யாருக்காவது கடன் வாங்கியிருக்கிறாரா அப்படின்னு இருக்கும்போது, ஆமா ரொம்பலாம் இல்லை, 2 ரூபா 2 திருகம் 2 திருகம் கடன் வாங்கியிருக்கிறாரு. அப்படியா? அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, குருளை வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வர போகும்போது அபூ கத்தாதா சொல்றாங்க, யாரை சொல்லலாம், அந்த 2 தீனாரு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அந்த 2 தீனாரை நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்க தொழுக வைங்க. ஒரு பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னு சொன்ன உடனே அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இப்ப தொழுக வைக்கிறாங்க. தொழுக வச்சு முடிஞ்சு மறுநாள் அபூ கத்தாதாவை பார்க்குறாங்க. அபூ கத்தாதா என்னப்பா அந்த 2 தினாரை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யா ரசூலுல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்குறாங்க, என்ன அபூ கத்தாதா அந்த 2 தினாரை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், மறந்துட்டேன், நாளைக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் சொல்ல கேட்க விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன் யா ரசூலுல்லாஹ். அப்போ சொன்னதுக்கப்புறம் அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுதுதான் அவருடைய கபரு குளிர்ச்சியாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போதான் அந்த கபரு குளிர்ச்சியாக்கப்பட்டிருக்குது. இறந்து விட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடன் பட்டிருந்தால், கடன் சொன்னா ஒருத்தர் வாங்குறது மட்டும் கடன் இல்லை, ஒருத்தர் வாங்குறது கடனா வாங்குறது மட்டும் கடன் இல்லை, தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் மாறு செய்திருந்தால் அதுவும் கடன் தான். தன் உடன் பிறந்த பிறப்புகளுக்கு அவர் மாறு செய்திருந்தால் அதுவும் கடன் தான். தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்திருந்தால் அதுவும் கடன் தான். அந்த கடனை அவர் சரி செய்யாத வரை அந்த கபர் குளிர்ச்சியாக பெருமாள் சொன்னாங்க, இப்பதான் அந்த கபர் குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமக்களே, நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் கபருக்கு சென்றடையவில்லை என்று சொன்னால், இது போன்ற ஹதீசுகள் புகாரி ஷரீஃபிலும் திருமதி ஷரீஃபிலும் போன்ற மிகப்பெரிய கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அந்த கிதாபுகளுடைய ஹதீசுகளை நம்மால் பொய்யாக்க முடியுமா? பிரபலமான சம்பவம் ஒன்று, பிரபலமான சம்பவம். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்பவுமே உரையாடும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமையை நினைச்சு கவலைப்பட்டு பேசுவாங்க. அப்ப முஸ்லிம் சொல்லுவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பான வாழ்க்கையை வச்சிருக்கிறான், உங்களுடைய மௌத்தும் மிக சிறப்பாக இருக்கும், ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவர்களாக நீங்க மன்னிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு போர்ல சாபித் இப்னு
ஹைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிட்டாங்களா. ஷஹீத் ஆனதுக்கு அப்புறம் சடலங்கள் அங்கங்க கிடக்கும் இல்லையா, அப்போ அவங்க உடம்புல ஒரு கவசம், போர்க்கவசம்னா உங்களுக்கு தெரியும், மேலே இரும்பு உருக்கு சட்டையை போட்டிருப்பாங்க, அதை அணிஞ்சவர்களாகவே மரணத்து கிடக்குறாங்க. அப்போ ஒரு சஹாபி அந்த வழியா போறவர், இது அழகான போர்க்கவசமா இருக்குதே, இனிமே இது அவருக்கு பயன்பட போறது இல்லை, ஏன்னா அவர் மொத்தா போயிட்டாரு, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், அடுத்த போர்ல போகணும்னு சொன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் சொல்லிட்டு அந்த கவசத்தை எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு போய் அது திருடணுங்கிறதுக்காக வேண்டியோ அல்லது அபகரிக்கணுங்கிறதுக்காக வேண்டியோ இல்லை, மௌத்தா போயிட்டாரு, இனி அது அவருக்கு தேவையில்லை, நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு எடுத்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்து போர் வந்துச்சுன்னா தான் அவருக்கு அது பயன்படும். அதை கொண்டுட்டு போய் தன்னுடைய குதிரை ஒட்டக தொழுவத்துல கொண்டு போய் வச்சுட்டாருங்க. இப்ப இந்த சம்மாஸ் இப்னு ஹைஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய உறவினர் ஒருவருடைய கனவுல இந்த கனவு நல்ல தெளிவா கேளுங்க, ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி இது. அவங்களுடைய கனவுல என்னுடைய உருக்கு சட்டையை இன்னார் எடுத்துட்டு போயிட்டாரு, அது யாருங்கிறதையும் சொல்லி, அது யாருடைய வீடு, எந்த வீடு எங்க இருக்குங்கிறத முகவரி முதற்கொண்டு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அதை போய் வாங்கிட்டு வித்து என்னுடைய கடன் ஒரு 400 திர்ஹம் இருக்குது, அந்த கடனை என்ன செய்யுங்க, அடைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க போய் கேட்டா அதை அவர் தரமாட்டாரு. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூட கூட்டிட்டு போங்க, அவங்க கூட கூட்டிட்டு போய் அதை கேளுங்க, அவர் தந்துருவாரு. அதை கொண்டுகிட்டு என்ன செய்யுங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுட்ட கொடுங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதை விலைக்கு வாங்கி கொள்வார்கள், அல்லது வேறு யாரிடமாவது அதை விற்று தருவாங்க, நீங்க கொண்டு போய் கடனை அடைச்சிருங்க. இதை கனவென்று நினைத்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, புறம் தள்ளி விடாதீர்கள், இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்லி அந்த கனவை முடிக்கிறாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, அதே போன்று நிகழ்வு நடைபெற்று முடிகின்றது. அதே போன்று என்ன செய்யறாங்க, போறாங்க, அதை வாங்கி கொண்டு போய் அப்பங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை விற்கிறாங்க, கடன் அடைக்கப்பட்டிருக்கு. இது பிரபலியமான ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ். ஒருவர் இறந்ததற்கு பிறகு நன்மைகள் அவருக்கு போய் சேராது என்றிருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குமா, பதிவு செய்யப்பட்டிருக்குமா என்பதை நாம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமக்களே. அப்படிப்பட்ட இது போன்ற காரியங்களினால் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு அவர்களுடைய செய்த பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கும், அவர்களுடைய கபறுகள் விசாலமாக்கப்படுவதற்கும், அவர்களுடைய கபறுகள் சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறுவதற்கும் இங்கு நாம் செய்யக்கூடிய துஆவும் சதகாவும் மிக முக்கிய ஒரு கடமை. அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம், முத்தலிப் அப்பா அவங்களுக்கு ஒரு கந்தூரியை ஏற்பாடு செய்து ஒரு 1000 பேருக்காவது சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று தயார் செய்து அவ்வளவு பேருக்கும் உணவை கொடுக்கும். இதனுடைய நன்மைகள் அவர்களுக்கு சென்றடையக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று விளங்கிக்கிறோம், கந்தூரி விழா என்று சொன்னாலே ஊர் மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. ஊர் மக்கள் ஒன்று கூடினாலே அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று கூடுறதே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று கூடுறது தனிமையா நின்று செயல்படுறதை விட சேர்ந்து செய்வதற்கு நன்மை அதிகம். நீங்க தொழுகிறீங்க இல்ல, தொழுகிறது கூட தனியா நின்று தொழுதா சாதாரணமா 1 மடங்கு நன்மை தான். ஆனால் ஜமாத்தாக தொழுகும் பொழுது 27 மடங்கு நன்மைகள் அதிகமாகின்றன. அன்பிற்குரிய பெருமக்களே, அந்த அடிப்படையில தான் கந்தூரி விழாக்களை ஊரெல்லாம் ஒன்று கூட்டி அந்த மாதிரி சோறுகளை எல்லாம் ஆக்கி ஒவ்வொருவருக்கும் வயறார் அதை உண்ண கொடுப்பதை விமர்சிக்க கூடாது. அனைவரும் ஆரவாரத்துடன் சந்தோஷமாக ஒன்று கூடி இந்த திருவிழாவை நாம் மிக அற்புதமான மனமகிழ்வோடு கொண்டாட வேண்டும். மாத்திரமல்ல, வரக்கூடிய ஒவ்வொரு ஊர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு திருவிழா மாதிரி வைக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உறவினர்கள் விழா, சொந்த பந்தங்கள் விழா, ஊர் விழான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க. அது இப்ப சமீபத்துல கூட பக்கத்து ஊர்ல 100ஆண்டு விழா வச்சாங்க. பாத்தீங்களா, 100ஆண்டு விழா, பள்ளிவாசல் கட்டி 100 வருஷம் ஆச்சு. அதற்கு ஒரு விழாவை ஏற்படுத்தி ஊரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஊர் மக்களை எல்லாத்தையும் ஒன்னா வர வச்சு
அவ்வளவு பேருக்கு சோத்தாக்கி போட்டு அவ்வளவு பேரும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக தங்களுடைய உறவுகளை, சொந்தங்களை, தங்களுடைய தாய் மக்களை, தங்களுடைய உடன் பிறந்தவர்களை எல்லாம் பார்த்து அளவலாவி மனமகிழ்ச்சியோடு இருந்து சென்ற அந்த தருணம் அவர்களால் மறக்க முடியுமா? அது போன்ற நிகழ்வாக இது போன்ற கந்தூரி விழாக்களை நாமும் ஆக்க வேண்டும் என்பதை நான் இங்கு உங்களுக்கு அது பண்ணுவன் போல நான் பதிவு செய்வேன். பெருமக்களே, அந்த மாதிரி நம்மளுடைய உறவுகளை எல்லாம் ஒன்றாக அழைத்து சிறப்பான முறையிலே விசேஷமாக அனைவருக்கும் உணவுகளை வழங்கி கொண்டாட்டங்களை நடத்துவதன் மூலமாக மரணித்து விட்ட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்பதை நாம் கருத்தில் கொண்டு இதுபோன்று முத்தலிஃபாவுக்கு மட்டும்தான் செய்யணும் இல்லை, நம்ம குடும்பத்தில் நம்ம தாப்பா இறந்து போயிருப்பாங்க, தாய் இறந்து போயிருப்பாங்க, தாப்பனை பெற்றவங்க இறந்து போயிருப்பாங்க, கூட பிறந்தவங்க இறந்து போயிருப்பாங்க, மனைவி இறந்து போயிருப்பாங்க, அல்லது கணவன் இறந்து போயிருப்பாங்க. அவர்களுக்கும் நாம் இது போன்ற நன்மையான காரியங்களை ஒரு 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்காக வேண்டிய ஒரு யாசினை ஓதி அவங்களுக்காக வேண்டிய துஆ செய்யும் பொழுது அவர்களுடைய கபரை அல்லாஹ் தஆலா வெளிச்சமாக்குகின்றான். அந்த நன்மையை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குகின்றான். இது போன்ற விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியே இந்த மாதிரியான சம்பவங்களை நமக்கு என்ன செய்கின்றார்கள், ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். கபராளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், குர்ஆன் ஓதுறது, அவங்களின் பேர்ல ஹஜ் செய்யறது, பதலி ஹஜ் என்று ஒன்று இருக்குதா இல்லையா? ஒரு சஹாபி பெண்மணி, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாங்க, ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தாங்க, ஆனா ஹஜ் செய்யாமலே மௌத்தா போயிட்டாங்க, அந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றினால் அந்த ஹஜ்ஜு கூடுமா, அவங்களுக்கு போய் அந்த நன்மை சேருமான்னு கேட்கிறாங்க. நிச்சயம் சேரும், நீங்க அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க, ஹஜ்ஜை பதிலி அவங்களுக்கு பதிலா நான் செய்யணும்னு சொல்றாங்க. இப்படி கேட்கிறாங்க, உங்களுடைய தகப்பனார் சொத்தை விட்டுட்டு போயிட்டாரு, அந்த சொத்து உங்களுக்கு சேருதா இல்லையா? நீங்க தான் அதுக்கு உரிமையாளர், நீங்க எனக்கு தான் வேணும்னு சண்டை போட்டு வாங்குறீங்கள, இன்னொருத்தன் சொத்தை கூட கோர்ட்ல கேஸ போட்டு வாங்குறீங்கள, அப்ப உன்னுடைய தகப்பனாரு கடனை விட்டு போயிட்டாரு. எப்படி உன் தகப்பனாருடைய சொத்து உனக்கு சேரும் நீ போட்டி போட்டுவிட்டு முன்னாடி நிற்கிறியோ, அதுபோன்று உன்னுடைய தகப்பனாருடைய கடனை அடைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன்னுடைய தகப்பனாருடைய கடன்னா என்ன? அது மனிதர்களிடம் வாங்குவோம் பணங்காசு மட்டும் கடன் இல்லை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறிழைத்து அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அதுவும் கடன் தான். அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு உன்னிடம் இருக்குகின்றது. நீ அவருக்கு பதிலாக ஹஜ்ஜை செய்து அவனுடைய அந்த கடமையை நீ தீர்த்து வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த இந்த ஹதீஸ்களை கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அன்பான பெருமக்களே, அந்த அடிப்படையில நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக செய்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அவர்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படுவதற்கும் அவர்களுடைய கபர்கள் விசாலமாகவும் வெளிச்சமாகவும் ஆகி சிறந்த ஒரு நன்மக்களாக கியாமத்து வரை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா